மணாலி போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடாமலே இருக்கீங்களே, என்ன தான் ஆச்சுன்னு நிறையா பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோங்க. என்னென்னா, நாங்கள் மணாலிக்கு போயிட்டு டெல்லியிலேருந்து நாங்கள் வந்து மணாலிக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிக்கிட்டு, அப்பா நீங்கள் ரூம் அங்கேயே தான் டெல்லியில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் மார்னிங் அந்த மாதிரி தான் கிளம்பணும். அங்கே நைட் போனோம். எல்லா ஸ்நாக்ஸுமே இருந்துச்சுங்க. ஆனால் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை. கேஷ்லாம் கம்மி தான், பார்க்க சுத்தம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஹைஜீனிக் இல்லாதனால எதுவுமே அவ்வளோவா சாப்பிட்டுக்கல. அப்புறமா அங்கேருந்து அப்புறமா மெட்ரோ வந்துட்டு கிளம்பி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளிப்லாம் எடுத்துகிட்டு எல்லா திங்ஸும் கரெக்டாக பேக் பண்ணிக்கோங்க. இது மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்கள் டெல்லியில் வாங்குகிற திங்ஸுமே எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு பேக் வாங்கிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து நார்மலாக பேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கேருந்து போகும்போதே ஃபுட்டு மட்டும் நல்லா கொண்டு போங்க. ஏன்னா அங்கே ஃபுட்டு கிடைக்கிறது தான் கஷ்டமே. ஃபுட்டுனா நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதை தான் உயிர் வாழ முடியும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக மேகி தான். அதனால் நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போங்க. அப்புறமா அங்கேருந்து போயிட்டு ஆட்டோலாம் ஏறி டெல்லியிலேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து செக் போஸ்ட்டு எல்லாமே அங்கே அந்த ஊரில் எப்படி இருக்குமோ எல்லாமே தாண்டிட்டு கிளைமேட்டும் அந்த இடமும் சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு என்னென்னா அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். அப்புறமா ஒரு கடையில் நின்றுச்சுங்க. அங்கே பார்த்தா மேகி தான், அங்கேயும் மேகி தான். சரி, நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக சாப்பிட்டேன். மேகி இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கணும். ஆனால் நான் வர வரைக்கும் மேகி தான் சாப்பிட்டேன். வேறு ஃபுட்டு எதுவுமே இல்லை அங்கே. அப்புறமா அந்த வழிலாம் ஏறிச்சு பாருங்க, அப்பா த்ரில்லிங்க. பைக்லலாம் எப்படி தான் வராங்களோ எதுவும் தெரியல எனக்கு. பார்த்தா பஸ்ஸில் போகும்போதே அவ்வளோ பயமாக இருந்தது. அந்த மலையில் பாருங்களேன், மலையில் குட்டி குட்டியாக வீடுங்க எப்படி இருக்காங்க. நிறையா பீப்புள்ஸ், அவ்வளோ குட்டி குட்டி குழந்தைங்க. அங்கங்கே ஆரஞ்சு பழம் மரம் இதெல்லாம் நிறையா இருந்தது. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா எனக்கு மற்ற பிளேஸ் எல்லாம் ஹனிமூன் ட்ரிப்பாக போகிறதுக்கு இந்த பிளேஸ் வந்து பெஸ்ட்டாக ஏன் சூஸ் பண்ணேன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை போகணும் காஷ்மீருக்கு போகணும் தான் ஆசை. இவருக்கு வந்து மணாலி போகணுன்றது. அதனால் போயிட்டோம். பைக்கில் போகணுன்னு தான் ஆசை. ஆனால் வந்து சரி வேணாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுவே நல்லது தான். பைக்கிலலாம் போயிட்டு தான் எனக்கு ஹைட்டை பார்த்தாலே பயம். இங்கெல்லாம் பார்த்தா அவ்வளோதான். அந்த மலையோட இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம வாயால் சொல்லவே முடியாது. ட்ராவல் பண்ணுங்கள், உலகம் அழகாக இருக்குது அப்படி சொல்லலாம். ஆனால் அதை நீங்கள் பண்ணி பார்த்தா தான் அதோட இது தெரியும், அது எவ்வளோ அழகானது அப்படின்னு. இங்கெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி வீடாக அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கணும். இதுக்குள்ளே அவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அங்கே. எப்படி சொல்கிறது, பார்க்கவே நம்மளுக்கு ஷாக்காக இருந்தது. நம்ம அது எல்லாமே இருந்துமே இது இல்லை அது இல்லை அது இல்லைன்றோம். இங்கெல்லாம் வந்து இருக்கிறதே வந்து ஒரு சேலஞ்சு தான். அதில் இருக்கிறாங்க. எப்போண்டா ஸ்னோவை பார்ப்போன்னே இருந்தோம். பார்த்தா கடைசியில் வந்துருச்சுங்க ஸ்னோ. பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. அதுக்கடுத்து அங்கே இறங்கிட்டு அங்கே ஒரு ஷாப்பிங்கை போட்டுட்டு இங்கே நம்ம எவ்வளோ ஸ்னோன்றோம். அங்கே பாருங்கள் எப்படி சேரும் ஜகதியுமாக அப்படி இருக்குது. என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து மூவிஸில் எல்லாமே ப்யூர் ஒயிட்டாக பார்க்க அழகாக காட்டியிருப்பாங்கள்ல, அதனால் அந்த மாதிரியே நினைப்போம். நான் அப்படி தான் நினச்சேன். எனக்கு ஷாக்காகிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே ஏதோ குட்டி கோவிலுக்கு மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரூம் போவோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ரூம் போன வீடியோ எடுக்கலை. ஏன்னா அதுவே ஒரு மலை மாதிரி ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. வீடியோ எடுத்து ஃபோன் மிஸ் ஆகிட போகுது. ஏன்னா ஃபோன் வேறு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இல்லை, இதுக்கப்புறம் வர வீடியோவில் தெரியும் பாருங்கள், மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கே அந்த மாதிரி ஏதாவது ஆகிட போகுதுன்னு தான் நான் அப்போவுமே எடுக்கலை. ரூம் செக்கிங் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு அப்புறமா அந்த வீடியோஸ் நைட் என்ன பண்ணிட்டேன், ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். போனோடனே எப்பவும் போல் ஹீட் இருக்குன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டேன். தலை குளிச்சு சரியான குளிர். அங்கே ஹீட்டரும் எனக்கு இல்லை. அந்த ரூமில் ஒரு ஹீட்ரு தான் இருக்கான், அதுவும் வேறு யாருக்கோ கொடுத்துட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. சரி போய் தொலைன்னு குளிர்லேயே ஃபுல் ட்ரெஸ்ஸிங், நல்ல வேளை டெல்லியில் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கினது அதெல்லாம் போட்டுட்டு ரூம்ஸில் வீடியோஸை அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கிண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. அப்புறமா வெளியே போகலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களை கூட்டிகிட்டு போனாங்க கைடு. அதோட சரி கிளம்புலாம்
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி கிளிப்லாம் எடுத்துகிட்டு எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு போடலான்னு எடுத்தேன். ஆனால் அது கடைசி வரைக்கும் போடலை. இது மாதிரி எவ்வளவோ வீடியோ போடாமல் தான் இருக்குது. சரி சொல்லிட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கண்ணில் இதெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அந்த இது தாங்க முடியல, குளிர் ரொம்ப அவ்வளோ குளிர். உள்ளேயே 2-3 நான் ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். அப்படி இருந்தால் தலைக்கு தண்ணி ஊற்றுனனால ரொம்ப தாங்கவே முடியாத அளவுக்கு குளிர் வந்துடுச்சு. நான் என்னென்னா போய் பார்க்கும்போது ஹீட்ரு ஒர்க் ஆச்சு. சரி தலையில் ஊற்றுன பிறகு பார்த்தா ஜில்லுன்னு ஆகிடுச்சு தண்ணி. சரி பரவாயில்ல, ஃபேன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர் ஞாபகத்துக்கே நான் போயிட்டேன். அங்கே போனால் வெளியே வந்து பார்க்குறேன் ஃபேன் இல்லை. சரி ஃபேன் இல்லைன்னா எதையாவது எடுத்து துடைப்போன்னு பார்க்குறேன். எதை எடுத்து துடைச்சாலும் ஐஸ் கட்டியாக ஜில்லுன்னு தான் ஃபீலாக இருக்குது. ரொம்ப நொந்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். நான் அங்கே போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே டெல்லியில் வாங்கினது தான். அப்புறமா சில இந்த சுடிதார் அந்த மாதிரிலாம் இங்கேருந்து கொண்டு போனது. மணாலிக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வேணுன்னா கேளுங்க. நான் தனியாக ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.